திமுகவை முந்திக்கிட்டு அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டது ஏன்? எடப்பாடியை புஷ் செய்த அந்த முக்கிய நபர். திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதற்கு முன்பே அதிமுக முதல் கட்டமாக அந்த 5 வாக்குறுதியை அளித்ததற்கு காரணம் அந்த நபர் அறிவுறுத்தியதான தகவல் கிடைத்துள்ளது. கடந்த 17ஆம் தேதி எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதற்காக காலை 11 மணிக்கு அதிமுகவின் தலைமை கழகமான எம்ஜிஆர் மாளிகைக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நிர்வாகிகள் கூடினார்கள். அப்போது எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்த எடப்பாடி திடீரென வரும் சட்டசபை தேர்தலுக்கான முக்கிய 5 வாக்குறுதிகளை அறிவித்தார். அதில் மகளிருக்கு மாதந்தோறும் 2000, ஆண்களுக்கு இலவச பஸ் பயணம், 125 நாள் வேலை திட்டம், 150 நாளாக உயர்வு, அம்மா இருசக்கர வாகன திட்டத்தில் 5 லட்சம் பெண்களுக்கு தலா 25,000 வழங்கப்படும், வீடு இல்லாதவர்களுக்கு இடம் வாங்கி காங்கிரீட் வீடு கட்டித்தரப்படும் என 5 வாக்குறுதிகளை அளித்தார். திமுகவுக்கு முன்பே அதிமுக தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதற்கு இது ஒருவர் தான் காரணம். அதாவது கரிநாளில் நல்ல காரியங்களை செய்ய மாட்டார்கள். கடவுள் மறுப்பு கொள்கை கொண்ட திமுக கூட கரிநாள் பார்த்து தான் அறிவிப்புகளை வெளியிடும். ஆனால் கடவுள் பக்தியுடன் நெற்றி நிறைய விபூதி, குங்குமம் வைத்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி கரிநாளில் அவசரமாக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதாவது ஜோதிடர்களின் ஆலோசனையின்படிதான் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாராம். கடந்த 17ஆம் தேதி சிவராத்திரி, சதுர்த்தி திதி, அதிலும் தேய்பிர திதியானது காளிக்கு உகந்த நாளாக சொல்லப்படுகிறது. இந்த நாளில் செய்யும் காரியம் தடைகளை நீக்கி வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகம். அதிலும் சனிக்கிழமையில் வரும் சதுர்த்தி திதியானது அதிக பலன்களை அள்ளித்தரும் என்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி கடந்த 17ஆம் தேதி தேர்தல் அறிக்கை வெளியிட்டது 11 மணிக்கு மேல். அன்றைய தினம் 11 மணி முதல் 12 மணி வரை புதன் ஓரை, அதைத் தொடர்ந்து சந்திர ஓரையும் இருந்தது. இதன் இரு ஓரைகளுமே சுப ஓரைகள். அதனால்தான் ஜோதிடர் அறிவுரையின்படி புதன் ஓரையில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தேர்தல் அறிக்கையை முதல் 5 வெளியிட்டாராம். அதேபோல அன்றைய தினம் பூராட நட்சத்திரமாகும். பூராடம் வாழ்க்கை புற போராட்டம் என்பதாலும் கட்டுக்கதைகள் என்கிறார்கள். பூராட நட்சத்திரத்தில் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதில் வெற்றி கிட்டும் என்கிறார்கள். எனவே கடவுள் நம்பிக்கை கொண்ட எடப்பாடி பழனிசாமி ஜோதிடரின் அறிவுரையின்படி இவ்வாறு முக்கிய தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளாராம். அதிமுகவில் வேட்பாளர்கள் அறிவிப்பும் நல்ல நாளில் வெளியிடுவதுதான் வழக்கம். இது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா காலத்திலிருந்தே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.